ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா FAP விசிட். 3 வீடு முடிச்சிட்டேன். ஒரு சம்பவம் FAP விசிட்னு வந்தாலே யார் என்ன எடுப்பாங்களோ இல்லையோ, ஆனால் நான் சில விஷயம்லாம் எடுப்பேன். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 3 பாட்டில்ஸ் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நேற்று நைட்டு சுண்டல் ஊற வச்சுருந்தேன், அதை வேக வச்சுட்டேன். சைமல்டேனியஸாக ஒரு காஃபியை போட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் இல்லையா. இந்த FAPயில் கண்டிப்பாக எங்களால் வெயில் தாங்கவே முடியாது. ஸோ நான் மோர் அண்ட் மின்ட் லைம் ஜூஸ் போடலான்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். மோர் ரெடி. இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இது வந்து எனக்கு. அடுத்து அப்படியே மின்ட் லைம் ஜூஸ் போடலான்னு இந்த டப்பா எடுத்து அதுக்கு மூடி காணும். அப்புறம் என் குக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஓகே, மின்ட் லைமும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் எல்லோரும் பரபரப்பாக பஸ் ஏற கிளம்பிட்டாங்க. ஹலோ கைஸ், நாங்கள் வந்து இப்போ பஸ் ஏற போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போகிறோம். 1 2 3 பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு வந்து பரங்கிப்பேட்டை போயிட்டு வர்றதுக்கு 60 ரூபாமா டிக்கெட்டு. இது வெயிட்டிங் ரூம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த சைடு வாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த பஸ்ஸில் தான் இந்த பஸ்ஸில் தான் 75 பேர் போக போகிறோமா. 75 பேர் சொல்லி ஏமாத்தலாம். என்னை பார்த்து டிப்பி காப்பி அடிச்சு அவங்க பிளாக் எடுக்கிறாங்க. மக்களே, ஒரு 15 வந்து இந்த இடத்துல இறங்குறாங்க. பிளாகு இல்லை, யூடியூபு. மக்களே, நாங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து FAPக்கு வந்திருக்கோம். திஸ் இஸ் த லாஸ்ட் பட் ஒன் FAP. வாங்க ஓடிடலாம். ஏமா நீ தெரியல? ஆன்ல தான் இருக்கு. ஏமா கஷ்டப்பட்டு உங்களுக்காக காலையில் 5 மணிக்கு இருந்து நான் ஜூஸ் போட்டு எடுத்துனேன். நன்றி. 5 மணிக்கு தான் இருந்தேன். ஆமாம், இல்லாதவங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து போட்டுருவேன். நாங்கள் வந்து எங்கள் வீடை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வெயில் செமையாக அடிக்குது. ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உஷாரா. இந்த பாருங்க, நாய் கொலைக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. கைஸ், இதான் என் ஃபஸ்ட்டு வீடு. இதை முடிச்சுட்டு அடுத்த வீடு போயிட்டுருக்கேன். எனக்கு மொத்தம் 3 வீடு இருக்குது. அதில் வந்து ஒரு வீடு முடிச்சாச்சு. இன்னும் 2 வீடு இருக்குது. அந்த 2 வீடு முடிச்சுட்டு ரெக்கார்டு எழுதணும். எதுக்குடா கல்ல எடுத்து அடிக்கிறாவல? பிபி மிஷினை வாங்கிட்டு போய் தர மாட்டாங்க. ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கா என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அது என்னோட பிபி மிஷின். அது நீ வச்சு யூஸே பண்ண போறது கிடையாது. நீ பிபி மிஷினுக்காக வச்சிருக்காங்க. ஆனால் என் பிபி மிஷினே வந்து என் சீனியர் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்கிட்டயும் உள்ள பிபி மிஷின். கைஸ், ஜூஸ் டைம். கைஸ், இந்த ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் 3rd இயரில் ஃபஸ்ட் டைம் வரோம். ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா வந்து பேரில் இருக்கிற ஃபேமிலி அடாப்ஷன். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஃபேமிலியை வந்து நம்மளை அடாப்ட் பண்ண சொல்லிடுவாங்க. மினிமம் 3 ஃபேமிலி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 5 ஃபேமிலி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள விசிட் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே வருவோம். ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஃபேமிலியை பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd இயர். கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட் தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் என் செகண்ட் வீடு. இதுவும் முடிச்சிட்டேன். என்னோடய 3rd வீடு வந்து அடுத்த தெருவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் இங்கே பிபியும் சுகரும் செக் பண்ண போகிறேன். கைஸ், இந்த பிபி மிஷினுக்கே நம்மளை இங்கிட்ட அங்கிட்டும் அலைய விட்றாங்க. என் மிஷின் வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் கஷ்டப்படுறேன்.
பசி எடுக்க ஆரம்பிக்குது இப்போவே. வெயிலும் தாங்க முடியல. பிபி மிஷின் தான் வாங்க போயிட்டுருக்கேன். ஐயோ எப்படியோ வாங்கிட்டேன் கடைசியில் பிபி மிஷின் இவங்கிட்ட இருந்து. நடந்தே பசிக்குது. நான் சுண்டல் சாப்பிட போகிறேன். உனக்கு வேணுமா? அவங்க யாருக்காவது வேணுமா? வேணுமா? நாங்கள் இப்போ சுண்டல் சாப்பிடுவோம். மக்களே நான் வந்து 2 வீடு முடிச்சிட்டேன். 2 வீடு முடிச்சு பிபிஎம் பார்த்துட்டேன். இப்போ 3ஆவது வீடு இந்த சைடு நோக்கி போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். மக்களே வெயில் வந்து சுத்தமாக தாங்கவே முடியல. செம வெயில், உச்சி வெயில். மணி 12 மணியா? 12 மணி இருக்கும். முடியல எங்களால். ஆமா யா கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். ஏமா அந்த மாதிரி வெயில் காலத்தில் வைக்கிறாங்கன்னு தெரில எஃப்ஏபி விசிட்லாம். அந்த மாடு எங்களை பயந்து ஓடுது. ஏய் மாடு முட்டை போது பார்த்து. ஒரு வாட்டி நாங்கள் விசிட் வரும்போது இந்த மாங்காய் மரத்துலேருந்து தான் எங்களுக்கு மாங்காய்லாம் பறித்து கொடுத்தாங்க. எஃப்ஏபியோட விசிட் அட்வான்டேஜ் என்னென்னா சாப்பிட நிறைய தருவாங்க. சாப்பிட நிறையா தருவாங்க. ஒரு வாட்டி வந்து வேர்க்கடலை கொடுத்தாங்க. ஒரு வாட்டி வந்து என்னமோ கொடுத்தாங்க. நிறையா காஃபி, டீ, சாப்பாடு, மீன் அப்படின்னு அடித்து துவம்சம் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. நாங்கள் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் வெற்றிகரமாக நான் 3 வீடு முடிச்சிட்டேன். பிபிலாம் செக் பண்ணிட்டேன். 3ஆவது வீட்டில் வந்து என்னை பார்த்துட்டு என்ன இப்படி இழைச்சிட்ட, ஏன் முடியலாம் இப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்புறமா எப்போ தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரே ஷை ப்ளஷ்ஷாக ஆயிடுச்சு. கைஸ் நான் ஃபேமிலிக்கு போனேன். அந்த ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு போய் நான் போனோடனே நான் உட்கார வச்சாங்க. ஒரு விஷயம் நடந்தது. உட்கார வச்சோடனே நான் வந்து அவங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஒரு வயசானவர், அவர் தான். அவர் வந்து கீழே உட்காந்துட்டு இருந்தார். நான் உட்காந்தோடனே அவங்களுடைய மருமக தான் வந்து என்கிட்ட எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டி உட்காருங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்க மாமனார் வந்து கீழே உட்காந்துருக்காரு, அதனால நான் உட்கார மாட்டேன், நான் நின்றுக்கிறேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் பரவாயில்ல கேட்டால் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, அவங்க வந்து இல்லை அவர் உட்காந்துருக்காரு அதனால நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே அவ்வளோ நேரம் நான் எடுத்தேன். அவ்வளோ நேரமும் நின்றுட்டே இருந்தாங்க. நின்றுட்டே எனக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நானும் ஏந்து நின்றுட்டேன். இவ்வளோ மரியாதையோடு வந்து ஒரு டாட்டர் இன் லவ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் பார்க்குறேன். வெயில் பொழக்குது, அங்கங்கே எரியுது. ஏமா உன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஜூஸ் வாங்கிட்டான். ஜூஸ் அந்த பேக்கில் இருக்கு பாரு. சீரியஸாவா? மின்ட்ல அந்த கவரில் இருக்கும் பாரு. எங்கங்க வீட்டிலேருந்து போட்டு எடுத்துன்னு வந்தேன். இது மோர் மட்டும் கொஞ்சம் காரமாக இருக்கும். நீ சுகர் டெஸ்ட் எடுத்தியா? எடுத்துட்டியா? எல்லா ஃபேமிலிக்கும் எடுத்தியா? நல்லா படிக்கிறீங்களோ இல்லையோ பொய் சொல்லாதீங்க. இப்போ நானும் ஒரே செருப்பு, ஜெயனும் ஒரே செருப்பு, ஜேஎஸும் ஒரே செருப்பு. இவன் மட்டும்தான் ஆட் ஒன் அவுட். ஸ்டோரேஜ் ஃபுல். அங்கே போய் நாங்கள் ரெக்கார்ட் எழுத போகிறோம். மக்களே அவன் வந்து நெல்லிக்காய் பிரிக்க போயிருக்கான். மேம் ஹாய் சொல்லுங்க மேம். ஹாய் vlog மேம். யூடியூப் சேனல் போடுவோம். ஜூஸா? ஆமாம் நானே எடுத்துன்னு வந்தேன், ஆனால் காலி ஆயிடுச்சு. நல்ல ஃபேமிலியாக நல்ல சண்டை போட்டுருந்தாங்க, ஜாலியாக பார்த்துட்டு. குடும்பத்தை கலவரத்து வச்சு குடும்பத்தில் நாங்கள் வந்து விசிட் முடிஞ்சுட்டு இப்போ எங்கள் காலேஜுக்கு போயிட்டு இருக்கோம்.
கைஸ் வெற்றிகரமாக நாங்கள் எஃப்ஏபி முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து இறக்கி விட்டாங்க. மூஞ்சி பாருங்க எப்படி டேனாக இருக்குன்ட்டு. 3:30. பாய் பாய் நாகார்ஜுனா. இன்னொரு இது வந்துருச்சா? நாங்கள் எஸ்ஏபி போயிட்டு வந்துட்டோம். நன்றி வணக்கம். சுகுமார்